இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு மிக உன்னதமான ஒரு விரதம். இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஜென்ரலாக பார்த்துருப்போம். குழந்தை மட்டும் இல்லாமல் சகல சம்பத்துகளையும் தரக்கூடிய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தி அத்தனையும் அளிக்கக்கூடிய ஒரு விரதமாகத்தான் இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுது. வீட்டில் இருந்தவாறே சில பேர் விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க, முருகப்பெருமானை பக்தி செலுத்துறாங்க அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் கணக்காக எடுத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி முருகனுக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணி ஒரு பழமோ இல்லை ஏதோ ஒரு பாலோ வச்சு குடிச்சிட்டு அதற்கு பிறகு மீண்டும் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமா, அந்த உடல் தாங்குமா? ஏன்னா ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்கலாம், அவங்களால அது இது பண்ண முடியாது. எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு அவங்க உபவாசம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முழு பலனும் கிடைக்கும். எல்லாருக்கும் சகல விதமான சம்பத்துகளையும் கொடுக்கறதுக்கு எந்த நேரத்திலும் காத்திருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். நீங்க விரதம் இருக்கணும்னு நினைச்சிட்டாவே அது விரதத்துக்கு சமமான ஒன்று. ஆகவே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். என்னை பொறுத்தவரை காலை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு அதற்கு பிறகு ஒரு பாலோ ஒரு பழமோ சாப்பிட்டுட்டு முருகனை நல்லா தீபாரதனை காட்டிட்டு நீங்க வீட்டிலேயே கூட அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணலாம்.